18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு குழந்தையே, நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? நான் உனக்கு பொறுமையை கற்றுத்தரவில்லையா? எதற்கு அவசியம் காட்ட வேண்டுமோ அதில் அலட்சியமாய் இருக்கிறாய். எது அனாவசியமோ அதில் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு பயப்பட்டு உடனே நடக்க வேண்டும் என யோசிக்கிறாய். முதலில் எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என தெரிந்து கொள். நான் உன்னை தேடி உனக்கு நல்லது செய்வதற்காக ஓடி ஓடி வருகிறேன். ஆனால் நீ என்னையே கண்டுகொள்ளாமல், எதிரில் என்ன நடக்கிறது என்று கூட புரிந்து கொள்ளாமல், பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல், அவசரப்பட்டு பல காரியங்களை தப்பாகவே செய்து கொண்டிருக்கிறாய். முதலில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என அமைதியோடும் பொறுமையோடும் முற்று கவனிக்க ஆரம்பி. அப்போதுதானே நீ மற்றவர்களை ஜெயிக்க முடியும். ஆவேசம் கொண்டு அவசரப்பட்டால் உனக்கான விஷயங்கள் எல்லாம் கெட்டுப்போய்விடும் என்பதை மறந்து விடாதே. நான் உன்னை காக்கும் காவல் தெய்வம். உனக்கான நல்லதை செய்து உன்னை காப்பாற்ற முடிவெடுத்துதான் உன்னை நோக்கி ஓடி வந்தேன். ஆனால் உன் மனவேதனைகள் அனைத்தும் உன்னையும் உன் கண்ணையும் உன் மனதையும் சேர்த்தல்லவா மறைத்து வைத்திருக்கிறது. நீ நினைத்தது நடக்கவில்லையே என சங்கடம் கொள்கிறாய், சரிதான். அதற்காக நாள் முழுவதும் அதையேவா யோசித்து வருத்தப்பட்டு வேதனைப்படுவாய்? உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுவேன் என என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? கலங்காதே. என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகிறாய். உனக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். மிக மிக மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. முதலில் உன் கவலைகளை மூட்டை கட்டி தூரமாய் தூக்கி போடு. கண்ணீரை துடைத்துக்கொள். கவலைகளை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்தால்தானே நான் உனக்கு செய்ய வந்த நல்லதை உன்னால் உணர முடியும். உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் நான் இருக்கிறேன். உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கிறேன். நீ அழைத்தால் நொடிப்பொழுதில் நான் வருவேன். உன் முகத்திற்கு அழகாக இருக்கக்கூடிய இந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிக்கதானே உன்னை தேடி வருகிறேன். ஆனால் அது புரியாமல் நீ சுறுசுறுப்பாக இல்லாமல் கவலைப்பட்டு ஏன் சோர்ந்து போகிறாய்? உன் மனதை புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். கருப்பசாமி துணை என என் நாமத்தை சொன்னாலே எல்லா கஷ்டங்களும், தேவையில்லாத பிணிகளும், எல்லா தேவையில்லாத துஷ்ட சக்திகளும் தூரமாய் ஓடிப்போகும். உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். பலமுறை உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகளை அகற்றி சரி செய்து உனக்கு வரவிருந்த ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் நான் தானே உன்னை காப்பாற்றினேன். தெரியாமலேயே பலமுறை உன்னை காப்பாற்றிய நான் இப்போது கஷ்டத்தில் நீ மூழ்க இருக்கும் சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றுவதற்காக தேடி தேடி ஓடி வருகிறேன். ஆனால் நீ என்னை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்து போய்கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் இப்போது நான் சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் என அவசரமாய் ஓடி வந்து விட்டேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் சரி செய்ய நான் வந்த பிறகு இனிமேல் நீ உன் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். உன் கவலை இதுதானே? காலம் நிச்சயமாய் உன்னை உணர்த்தும், உன்னை உயர்த்தும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை உணர்ந்து சரி செய்து கொண்டு ஜெயிப்பதற்கு தயாராகு. உனக்கு எது வந்தாலும், உன்னை விட்டு எது போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன். உனக்கு எதிராய் நடப்பதையெல்லாம் நல்லதில் போய் நான் முடித்து கொடுப்பேன். தேவையில்லாமல் பயமோ கலக்கமோ நீ கொள்ளாதே. நீ தோல்வி அடைந்தாலும் நீ துவண்டு போகும்படி நான் அப்படியே அந்த சூழ்நிலையிலேயே உன்னை விட்டு வைக்க மாட்டேன். நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என என்னை நம்பி ஓடிவா. என்னையே கதி என நீ நம்ப ஆரம்பித்து விட்டால் நான் உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன். இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். இது இந்த கருப்பசாமி உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. நீ எதிர்பாராத பல நேரங்களில் உனக்கான நல்லதை நடத்திய நான் இப்போது நீ எதிர்பார்க்கும் நேரத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி காட்டுவேன்.